தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சாதனை யாருமே பண்ணதில்லைன்னு சொல்லலாம். 31 துறைகளில் தனி ஒரு பெண்மணியாக வேலை செஞ்சு பேய்க்குட்டுங்கிற படம் எடுத்திருக்காரு இயக்குனர் லாவண்யா. 16 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸும் வாங்கியிருக்காரு இந்த படத்துக்காக. இது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரியில் திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு 24 கிராஃப்ட்டுகள் சேர்ந்து பணியாற்றினா தான் அந்த படத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் மரபு. அந்த 24 கிராஃப்ட்டுகளையும் தனி ஒரு பெண்ணாக கற்றுக்கிட்டு கூடுதலாக 7 துறைகள் சப்டைட்டிலு, சென்சாரு, ஸ்கிரிப்டு, 5.1 மியூசிக்கு, சவுண்ட் இன்ஜினியரிங் உட்பட 7 துறைகள் மொத்தம் 31 துறைகளில் தனி ஒரு ஆளாக கற்றுக்கிட்டு பேய்க்குட்டுங்கிற ஹாரர் த்ரில்லர் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு சுயாதீன திரைப்பட கலைஞர் எஸ் லாவண்யா. இது மூலயமா 16 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்காரு எஸ் லாவண்யா. அறிமுக இயக்குனரான எஸ் லாவண்யா பேய்க்குட்டுங்கிற திரைப்படத்தை இயக்கி அதில் கதாநாயகியாக நடிச்சிருக்காரு. இவங்க கூட தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி, ஆனந்த்ராஜ்னு ஒரு சில பேரும் நடிச்சிருக்காங்க. எஸ் லாவண்யா, ஜான் விக்டர் இவங்க இணைந்து ஒளிப்பதிவும் செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்கு எஸ் லாவண்யா இசையமைச்சிருக்காங்க. கலை இயக்கம் மற்றும் படத்தொகுப்பு பணிகளை இவரே மேற்கொண்டிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் ஜானரில் தயாரிச்சிருக்க இந்த மூவி ஓம் சாய் ப்ரொடக்ஷன்கிற இவங்களோட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தயாரிச்சும் இருக்காங்க. இந்த படத்தை பற்றி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது, நான் திரைத்துறையில் இருக்க எல்லா கிராஃப்ட்டுகளையும் கற்றுக்க விரும்பினேன். அதனால தான் கற்றுக்கிட்டு தயாரிப்பு, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், டப்பிங்கு, எடிட்டிங்கு, ஆக்டிங்கு, டான்ஸு, கேமரா, லிரிக்ஸு, கலர் கிரியேட்டிங் இப்படின்னு எல்லா துறைகளையும் கற்றுக்கிட்டு மொத்தமாக 24 + 7 அடிஷ்னல் துறைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு 31 கிராஃப்ட்டுகளையும் சுயமாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த பேய்க்குட்டுங்கிற திரைப்படத்தை உருவாக்கியிருக்கேன்னு சொன்னாங்க. பேய்க்குட்டுங்கிறது ஹாரர் த்ரில்லர் ஜோனில் எடுத்திருப்பாங்க. இது வித்தியாசமான கதைக்களமாகவும் சுவாரஸ்யமான திரைக்கதையாகவும் உருவாக்கியிருக்காங்க. சுயாதீன திரைப்பட கலைஞராக ஒருவர் திரையுலகில் 31 கிராஃப்ட்டுகளையும் கற்றுக்கிட்டு ஒற்றையாள திரைப்படத்தை உருவாக்கியிருப்பது தமிழ் சினிமா உலகில் முதன் முறைங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முயற்சிக்காக பட இயக்குனர் லாவண்யாவுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. நம்ம சப்போர்ட் பண்ணுற விதமாக வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு கமெண்ட்டும் கொடுத்துட்டு வீடியோவை ட்ரெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.